Welcome to Simple Maths with Vinath. பார்க்க போகிறது ட்ரிக் டு ஃபைண்ட் அ ப்ரைம் நம்பர். ஸோ கொடுத்துருக்க நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணுற கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைம் நம்பர் ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ ஒரு நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதெல்லாம் ப்ரைம் நம்பர். ரெண்டு ஃபேக்டர்னா என்ன, ஒன்னால் டிவைட் ஆகும், அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் சொன்னால் உங்களுக்கு 2, 3, 5, 7, ஸோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒன்னில் டிவைட் ஆகும், அந்த நம்பரில் மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க நம்பர் ப்ரைமாக ஃபைன் பண்ணுற கான்செப்ட் வந்து பேசிக் ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா 10th லெவலில் இது வர கான்செப்ட். அண்ட் ஆல்சோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி கேட்குற சம்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் வரும். அதேமாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ட்ரிக் இருந்தால் ஈஸியாக நம்ம கொடுத்துருக்க நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கப்ப நம்ம டிவைட் பண்ணி நம்பர்ஸை ஃபைன் பண்ணிட்டு இல்லாமல் ஈஸியாக இந்த ட்ரிக்கை வச்சு அது ப்ரைம் நம்பராக இல்லையான்னு ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த ட்ரிக்கை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டு ஃபைண்ட் அ ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தென் 3. ஸோ கிரேட்டர் தென் 3 இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 கொடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும். தென் ஸ்டெப் 2 ஸ்கொயர் பண்ணி வந்த ஆன்சரை -1 பண்ணணும். தென் ஸ்டெப் 3 -1 பண்ணி வந்த ரிசல்ட்டை நீங்கள் 24ல் டிவைட் பண்ணணும். ஸோ 24ல் டிவைட் பண்ணுறப்ப ப்ராப்பராக டிவைட் ஆச்சுன்னா, அதாவது ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த நம்பர், தட் இஸ் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண நம்பர் வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லிடலாம். ப்ராப்பராக டிவைட் ஆகலை அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட செக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான நம்பர் 19 எடுத்துக்கிறேன். ஸோ 19 ஆப்வியஸ்லி அது ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஒன்லி 19ல் மட்டும் தான் டிவைட் ஆகும். நம்ம இந்த ரூலில் அதை செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 19 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு வர ரிசல்ட் 19 × 19 பண்ணணும். ஸோ ஆன்சர் 361. 19 × 19 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 361. அடுத்து ஸ்டெப் 2 அந்த ரிசல்ட்டை -1 பண்ணணும். ஸோ -1 பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 360 கிடைக்கும். ஓகே, தென் அடுத்து ஸ்டெப் 3 கிடைச்ச அந்த ரிசல்ட்டை நீங்கள் 24ல் டிவைட் பண்ணணும். ஸோ 24ல் 360 டிவைட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 15 டைம்ஸ் வரும். ஸோ 1 டைம் 24 வரும், பேலன்ஸ் ஒரு 12, 120 வரும். 120 கேன்சல் பண்ணால் 24ல் 5 டைம்ஸ். ஸோ ஆன்சர் 15 ப்ராப்பராக டிவைட் ஆகுது. ஸோ 19 ப்ரைம் நம்பர் நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, தென் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹையர் ஆர்டராக எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் த நம்பர் 127. ஸோ இது ப்ரைம் நம்பரா இல்லையான்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 127 கொடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். தட் இஸ் 127 × 127. ஸோ 127 × 127 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் 16,129. ஸோ இதுதான் நம்ம ஸ்கொயர் பண்ணால் 127 × 127 பண்ணால் 16,129 வரும். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 கிடைச்ச அந்த ரிசல்ட்டை -1 பண்ணணும். ஸோ -1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 161,28. தட் இஸ் 16,128 என்ற ரிசல்ட் கிடைக்கும். தென் ஸ்டெப் 3 கிடைச்ச அந்த ரிசல்ட்டை 24ல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 24ல் டிவைட் பண்ணுறப்ப, ஸோ 24ல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் 6 டைம்ஸ் வரும். பட் ஏன்னா 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 144 வரும். ஸோ பேலன்ஸ் ஒரு 17 இருக்கும். அந்த 17 நீங்கள் 2 கூட சேர்த்திங்கன்னா 172. ஸோ 172னா அது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 168 வரும். தென் அதில் ஒரு பேலன்ஸ் ஒரு 4 இருக்கும். அந்த 4 கொண்டு வந்து 8 கூட சேர்த்தா 48. 48ன்றது உங்களுக்கு ஆன்சர் 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 672 ப்ராப்பராக டிவைட் ஆகுது ரிமைண்டர் இல்லாமல். ஸோ 127 நமக்கு என்ன தான் ப்ரைம் நம்பர்னு ஈஸியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு இருக்குது. அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் வந்து
2ன்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈவன் ப்ரைம் நம்பர். அதுக்கு மேலே வர எந்த நம்பருமே ஈவன் நம்பரில் வர மாதிரி ப்ரைம் நம்பர் எதுவுமே வராது. அதே மாதிரி greater than 5 இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே 5ல் எண்ட் ஆகாது. நீங்கள் 5க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் எண்ட் வித்து எனி அதர் நம்பராக தான், ஆட் நம்பர்ஸாக இருக்கும். பட் 5ல் எண்ட் ஆகாது ப்ரைம் நம்பர்ஸ் எதுவுமே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டாக வர ட்ரிக்ஸ். Like, share, subscribe. Simple Maths with Vinod.